ப்ரோ 2025 ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் சொல்லிருக்காங்க. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அபிஷியலா வரல. ரிட்டன்ஷன் இருக்கும். எத்தனை ரிட்டன்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்? 4 6 ஓகே தான். 4 ஓகே. 4 ஓகே. ஓகே. சரி ஓகே. நம்ம ஒரு அசம்ப்ஷன் வச்சுப்போம் சரியா? ஒரு 6 வச்சுக்கலாமா இல்ல 4 வச்சுக்கலாம்? 4 வச்சுக்கலாம். 4 வச்சுக்கலாம். 6 வச்சா ஒரு பக்கம் டீம் வந்து வெயிட்டேஜா இருக்கும், ஒரு பக்கம் டீம் வந்து வெயிட்டேஜ் கம்மியா இருக்கும். இது அறிவாளி போலீஸ் பா, எப்படி கேட்டுச்சு பாரு. ஆமா, உன் பேர் என்னப்பா? சிவசுப்ரமணியன். பஞ்சாப் மாதிரி டீம்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா. பஞ்சாப் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். டெல்லிக்கு அந்த மாதிரி டீமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்றபடி சிஎஸ்கே கேக்க மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபிக்கு 11 ரிட்டர்ன்ஸ் வச்சாலுமே கஷ்டமா தான் இருக்கும். அது அடுத்த விஷயம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. எத்தனை ரிட்டர்ன்ஸ் வச்சாலும் ஒரு வருஷம் 2 வருஷமா அப்ப தப்பு பண்ணிட்டு ஓகே. இருக்கான். 2 வருஷமா தப்பு நம்ம தான். நம்ம இப்போ ஒரு வச்சுப்போம். நம்ம ஒரு அசம்ப்ஷன் சரியா? ஒரு 4 பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் நம்மள ஒரு அசம்ப்ஷன் வச்சுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஆர்சிபி பாத்துடலாம். ஆர்சிபி வந்து இப்போ 4 பிளேயர் வந்து ரிட்டன்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யார் யாரா இருக்கும் உன்னோட கெஸ்? ஐ கெஸ் அது எல்லாருமே தெரியும். யார் யாரா இருக்கும் நீங்க சொல்லு. ஒன்னு விகே, இன்னொன்னு சிராஜ், கோலி, சிராஜ், மேக்ஸ்வெல், வில்ஜாக்ஸ் மேக்ஸ் ஆடணும் நினைக்கிறியா? ரிட்டன்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? வில்ஜாக்ஸ் என்ன எடுத்து ஆடவே வைக்க மாட்டாங்களே, லாஸ்ட்ல குடுக்குறாங்க. அதான் நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ல கண்டிப்பா ஆடுவார் நினைக்கிறேன். நீ சொல்லிடு, நான் சொல்றேன். ஒன்னு 4 ரிட்டன்ஷன். விகே, சிராஜ், ஃபாஃப், மேக்ஸ்வெல், அப்புறம் ஃபாஃப். ஓகே. 4 ரிட்டன்ஷன் ஓகேவா? விகே, மேக்ஸ்வெல், விகே ஓகே, சிராஜ் ஓகே, ஒத்துக்குவேன். ஃபாஃப் ஓகே. மேக்ஸ்வெல் ஆடுவாரா, ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட்டா தான் இருக்கு. வந்து தினேஷ் கார்த்திக் இருந்திருந்தா யாரா ஒருத்தர் விட்டுருப்பாங்க. ஃபாஃப் இல்லனா மேக்ஸ்வெல். விகே வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. கீப்பர் தேவைப்படும். மோஸ்ட்லி இப்ப எல்லா டீமுக்கும் கீப்பர் தேவைப்படுது. இதுல மெயின் என்னன்னா பஞ்சாபுக்கு வந்து கேப்டன்சி வேணும். இருக்கட்டும். இப்போ நான் சொல்றேன் என்னோட ஒரு 4 ரிட்டன்ஷன். ஆர்சிபிக்கு நான் 4 ரிட்டன்ஷன் சொல்றேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, வில்ஜாக்ஸ், முகமது சிராஜ். இவங்க 4 பேர் சொல்லுவேன். இன் கேஸ் ஃபேப் வந்துட்டு வரல அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா நான் எஸ்தேல் ரிட்டர்ன் பண்ணுவேன். எஸ்தேல், முகமது சிராஜ், விராட் கோலி, ஜாக்ஸ். These are all my 4 retentions. யாஷ் தயாலே எஸ்தேல் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க லாஸ்ட் சீசன் பாத்தீங்களா இல்லையா? நல்லா போடுறாரு. அவரு அதுக்கு முந்தின சீசன் தான் அடி வாங்கினாரு. அன்பார்ச்சுனேட்டா போயிட்டு. ஆனா இந்த சீசன் நல்லா போட்டிருக்காரு. எஸ்தேல் சாய் ஆமா. போன சீசன் நல்லா போட்டிருந்தாரு சூப்பரா. ஏன்னா அங்க ரிட்டர்ன் பண்றது வேற யாரும் இல்லடா. யார் ரிட்டர்ன் பண்ணுவ? நீ கிரீன் ரிட்டர்ன் பண்ணுவியா? அவன் எதுக்கு ஆனானே தெரியல. போன வருஷம் மேக்ஸ்வெல் ரிட்டர்ன் பண்ணுவியா? அது ஒண்ணும் வேலைக்கு ஆகல. தினேஷ் கார்த்திக் போயிட்டாரு டீம் விட்டு. பவுலர்ஸ் எல்லாரும் விட்டுருங்கன்ற பயப்படிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பவுலர்ஸ் விட்டுருங்கன்ற. சரி இவங்களுக்கு பவுலர்ஸ் எடுக்க தெரியாது இவங்களுக்கு. நீ பவுலர்ஸ் விட்டுருன்ற. பவுலர்ஸ் எடுக்க தெரிஞ்சிருந்தா இன்னும் வருஷம் தப்பு பண்ணா பரவாயில்ல. 17 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி பவுலர்ஸ் விட்டுருன்னு சொல்ற. 4 பேர் வச்சுப்போம். சரி யாரு? ஜாக்ஸ், கோலி, டூப்ளசி, மேக்ஸ்வெல் 4 பேர் மட்டும் வச்சுப்பியா? நான் அப்படி சொல்ல. இப்போ அப்ப அந்த டீம்ல மெயின் பவுலர்னு பார்த்தா சிராஜ் தான். அவனே அடிதான் வாங்குறான்னு வச்சுக்கோயேன். விட்டுறலாமா? இல்ல மேபி ஒரு ஆர்சிபிக்கு ஒரு பவுலர்னா சிராஜ் வச்சுக்கோ. ஓகே. போன வருஷம் வந்து இவங்க பண்ண தப்புனா இவங்க மெயின் எய்மே வந்து ஸ்டார்க் எடுக்கிறது தான். ஏன்னா ஸ்டார்க் வந்து முன்னாடி ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, அல்ஜாரி ஜோசப் பெட் ஏத்தி விடுறேன்னு சொல்லி மாட்டிக்கினானுங்க. அதுல வந்து ஊன்ட்டானுங்க இவனுங்க. பெரிய பெரிய தலைங்களாட்டாங்க. டிவிலியர்ஸ், கெயிலு, லாக்கி ஃபர்கியூசன் ஆனாரு போன வருஷம். சரி அவங்க வந்துட்டு பவுலர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா பவுலர்ஸ் எடுக்கணும்ன்ற இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. 18 வருஷமா அவங்களுக்கு என்ன பவுலர் யாரும் கிடைக்கவே இல்லை போல. டீம்ல எடுத்தாடுறதுக்கு தான் ஆடிட்டாங்க. பெரிய பெரிய பவுலர்ஸ் எல்லாம் ஆடிட்டாங்க. அங்கேயும் ஒன்னும் ஆடாமலாம் கிடையாது. ஸ்டார்க் ஆடிருக்காரு, வாட்சன் ஆடிருக்காரு, டேல் ஸ்டெயின் ஆடிருக்காரு. வாட்சன் ஒரு சீசன் அந்த சீசன் செம்மையா அடி வாங்கினாரானா. ஆமா, ஃபைனல் போயிடுச்சு அவரால. டேல் ஸ்டெயின் ஆடிருக்காரு. என்ன ஒரு 17 வருஷம் ஐபிஎல் ஆரம்பிச்சு 2008 ஆரம்பிச்சு. 2008 ஒரு குழந்தை பிறந்தா கூட அதுக்கு கிட்டத்தட்ட கிரிக்கெட் நாலேஜ் வந்திருக்கும். 2024 கிட்டத்தட்ட எப்போ? ஆமா 16 வருஷம். 2008 ஒரு குழந்தை பிறந்துட்டு 16 வருஷம். அதுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் நாலேஜ் வந்துட்டு அதுவே யோசிச்சிருக்கோம். என்ன ஐபிஎல் ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. இப்ப 16 வருஷம் போகுது. நம்ம பிறந்தப்ப ஐபிஎல் ஆரம்பிச்சாங்க. இந்த டீம் வந்துட்டு ஏன் என்ன ஜெயிக்கவில்லை? விராட் கோலி எல்லாம் பெரிய பிளேயர் சொல்றாங்க. விராட் கோலி இருக்காருன்றாங்க. கேஎல் ராகுல் ஆடினார்னு சொல்றாங்க. ஸ்டார்க் ஆடினார் சொல்றாங்க. வாட்சன் ஆடுறான்னு சொல்றாங்க. கெயில் ஆடினாருன்றாங்க. டிவிலியர்ஸ் ஆடினாருன்றாங்க. ஆனா இவங்க கிட்ட மட்டும் என் கப்பல் இல்ல. அப்படியே அந்த குழந்தைகளே டவுட் ஆயிருக்கும்.
ஏன்னா வந்து அவங்களுக்கு பவுலர்ஸ் எடுக்க தெரியல. ப்ரோ பவுலர்ஸ் எடுக்க தெரியல. ஆக்ஷனுக்கு வேற ப்ரோ அனுப்பி விட்டா கரெக்டா எடுப்பாங்க. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? பதட்டப்படாத. வேற யாரும் ஆள் அனுப்பிடுவாங்களா? இல்ல இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க? தினேஷ் கார்த்திக் போயிட்டாரு இந்த வருஷம். ஒரு நல்ல ஒரு செட்டில் விக்கெட் கீப்பர், சீனியர் பிளேயர், சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு நல்லா ஆடிட்டு இருந்திருக்காரு. அவர் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவரும் போயிட்டாரு. இப்போதைக்கு அனுஷ் ராவத் தான் பேக்கப் கீப்பரு. மேபி கீப்பர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. கீப்பர் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுலயும் பாருங்க, நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்துருவாங்க, ஆனா பவுலிங் எடுக்க மாட்டாங்க இந்த ஷார்ட்ஸ்ல. அவங்க என்ன எப்படி தெரியுமா, அவங்க வந்து பேட்டிங் மட்டும் வச்சு மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க பவுலர்ஸ், எடுக்கிற பவுலர்ஸ் எல்லாமே வந்து 400 அடிச்சா கூட திருப்பி கொடுக்குற பவுலர்ஸ் எடுக்கிறாங்க எப்பயுமே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஆமா, என்ன அவங்க எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 400 டார்கெட் செட் பண்ணிடலாம், ஓகேவா? நம்ம பேட்ஸ்மேன்ஸா எடுத்து தள்ளிட்டு எல்லாரையும் டார்கெட் 400 செட் பண்ணிட்டு பிலோ ஆவரேஜ் பவுலர்ஸ் ஒரு பவுலர் சும்மா கடமைக்கு எடுத்து வச்சுட்டு மேட்ச் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு 400 கூட நாங்க அடிப்போம், உங்களுக்கு இருக்க பவுலிங் அட்டாக் நாங்க 450 கூட அடிப்போம், நீங்க வச்சா கூட டார்கெட் வச்சா கூட சேஸ் பண்ணுவோம் அப்படின்ற நிலைமை தான் ஆப்போனன்ட் டீம்ல ஆடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு பவுலிங் வந்து ஒஸ்டா இருந்திருக்கு. ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, அது அவங்க நேரமா அப்படியா என்னன்னு தெரியல. ஒரு வருஷம் நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம், 2 வருஷம் நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம், 3 வருஷம் நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம், 4 வருஷம் சொல்லலாம், 5 வருஷம் சொல்லலாம், 6 வருஷம் சொல்லலாம், இதுல 2 வாட்டி ஃபைனல் வந்தாங்க, அது பெரிய விஷயம். 17 வருஷம் 17 வருஷம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா 2 வாட்டி பைனலா? ஆமா, சிஎஸ்கே கூட ஒரு வாட்டி லாஸ்ட்ல நோ பால் போட்டுறாரு வினய்குமார். எத்தனை டைம் ஃபைனல்? கேகேஆர் கூட ஒன்று விட்டாங்களா? ஆமா, சிஎஸ்கே கூட ஒன்று விட்டாங்களா? யார் கூட அடிச்சாங்க டிராஃபி? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. இல்லைங்க, அந்த மேட்ச்லாம் அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிருக்கலாம் டிராஃபி. தெரியுமா அந்த வருஷம் செம்மையா ஆனாங்க எஸ்ஆர்எச். ஆர்சிபி டிராஃபி வின் பண்ண என்னென்ன வழியெல்லாம் பண்ணணும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன் போய் கேட்டு வந்துருவோம். நல்ல bowling இருக்கணும். இது வரைக்கும் 17 வருஷம் ஆர்சிபி வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க ஒரு டீமுக்கு ஆப்போசிட்டா. அதுக்கான பதிலடி வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க வந்துட்டு பெஸ்ட் ஒரு லாஸ்ட் லீக் மேட்ச், அதாவது 4வது ஸ்பாட் இடம் அது. சாரியா, ஆமா இது கூட கிடையாது, குவாலிஃபயரும் இல்ல, எலிமினேட்டரும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, ஜஸ்ட் ஒரு லீக் மேட்ச். சரியா, சிஎஸ்கே என்ற ஒரு டீம் வெளில போனது அவங்களுக்கு டிராஃபி ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு போல. கொஞ்சம் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, கண்டிப்பா இந்த வாட்டி ஆர்சிபி அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே. சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸ், மும்பை ஃபேன்ஸ், ஆர்சிபி டெல்லி ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே வந்துட்டு ஆர்சிபி வந்து அது ஒரு நல்ல கம்பேக் தானா. 5 மேட்ச் தோத்துட்டு அடுத்த 6 மேட்ச் வின் பண்ணிட்டு வந்தது. எப்படி 4 வருஷத்துக்கு ஒரு ஃபைனல் வருதா? 4 வருஷத்துக்கு ஒரு செமி ஃபைனல் வருதா? அது வந்து எப்படி சொல்றது, அந்த டீம் வந்து எப்படின்னா மொத்தமா விராட் கோலியே டிபெண்ட் பண்ணிருக்காங்க. 16 வருஷமா அவரும் பேட்டிங் ஆடுறாரு, நல்லாதான் ஆடுறாரு, குறைலாம் எதுவும் இல்ல. இது எல்லாமே டீம் மேனேஜ்மெண்ட் பாத்துட்டு இருப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு 18 வருஷமா ஒரு டீம், அதுவும் ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆடிக்காங்க, பெரிய பிளேயர்ஸ் ஆடிக்காங்க. சரியா, 2 வருஷம் பண்ணிட்ட, 17 வருஷமா அந்த தப்பு தான் பண்ணுவியா அப்படின்ற ஒரு இது எனக்கு அப்படி இருக்கு. ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ். கிறிஸ் கெயில், கேஎல் ராகுல், ஏபிடி வில்லியர்ஸ் ஆடிருக்காரு அந்த டீமுக்கு. ஓகேவா, கிறிஸ் கெயில் ஆடிருக்காரு. ஓகே, முடிச்சு கொடுத்துருக்காரு, மேட்ச் முடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா இன்னும் ஒரு டிராஃபி இல்ல. ஆர்சிபி கப் அடிக்கணும்னா முதல்ல நல்ல பவுலர்ஸ் எடுக்கணும். நல்ல பவுலர்ஸ் எடுத்தா மட்டும்தான் ஆர்சிபி கப் அடிக்க முடியும். அது வரைக்கும் கப்புன்றதுக்கு டவுட் தான், ஒரு கேள்விக்குறி தான். ஃபாஃப் ஆடுவார்னு நினைக்கிறியா இந்த வருஷம்? மேபி லாஸ்ட் ஆட்டு போலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபாஃப் வந்துட்டு ஆட மாட்டாரு. இஸ் ஃபிட், ஓகே ஃபிட், மேஜர் லீக் ஆடுறாரு, ஓகேவா, மற்ற கண்ட்ரீஸ்ல லீக்ஸ் எல்லாம் ஆடுறாரு. பட் ஆனா ஐபிஎல்ல இந்த வருஷம் ஆடுவாரா? அப்படி அவர் ஆடலன்னு சொல்லிட்டாருன்னா ஆக்ஷனுக்கு வர மாட்டாரு, கண்டிப்பா போயிடுவாரு. நோட் பண்ணிக்கோ. ஏன்னா டீம் வேணா விட்டாங்க அப்படின்னா மேபி ஒரு ஆக்ஷன்ஸ்க்கு வர சான்சஸ் இருக்கு. டீம் விட மாட்டாங்க, அப்படி அவர் கண்டிப்பா ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா டீம் விட மாட்டாங்க. ஆமா, புரியுதா?
அவர் கண்டிப்பா ஆடுவாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் தான் அவரே கேப்டனா ஏன்னா போட பார்ப்பாங்க. சாஃப் போனாலுமே கேப்டன்சிக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடும். கேப்டன்சி ஒரு கொஸ்டின் மார்க். விராட் கோலி மறுபடியும் நீங்க கேப்டன் ஆக முடியாது. புரியுதா? அது அவரா தானே வந்தாரு. இவரு ஆர்சிபி விடல. ஆர்சிபி விடல, அவர் தான் வந்தாரு. பட் ஆனா மறுபடியும் கேப்டனா ப்ரோமோட் பண்ண முடியாதுல்ல அவரை. பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா கேப்டன்சி பண்ண மாட்டாரு. விராட் கோலி கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டாரு. பண்ண மாட்டார் தான். வில் ஜாக்ஸ் அது ஏதோ கேப்டன்சி லாஸ்ட்ல ஏதோ ஃபாஃப்க்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவர் 2 மேட்ச் கேப்டன்சி பண்ணாரு. 2 3 போன மேட்ச் வருஷம் பண்ணாரு. IPL அது. பட் ஆனா ஃபுல் சீசன் பண்ணுவாரா? பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ சொல்ற மாதிரி மேபி ஃபாஃப் இந்த ஒரு சீசன் ஒரு 11 லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி மேபி ஃபாஃப் ஆடலாம். ஃபாஃப் ஆடிட்டு மேக்ஸ்வெல் கண்டிப்பா டவுட் தான் என்ன கேட்டா அப்படின்னா அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சான்ஸ் கம்மி. மேக்ஸ்வெல் வந்து இந்த வருஷம் தான் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி. போன வருஷம் நல்லா தான் ஆட்டிருந்தான் மேக்ஸ்வெல். போன வருஷம் அந்த 3 பேர் தான் ஆட்டிருந்தாங்க. கோலி, ஃபாஃப், மேக்ஸ்வெல் தான். இந்த வருஷம் அவர் தாங்க மோஸ்ட் டக்ஸ் இன் ஐபிஎல் மேக்ஸ்வெல். எலிமினேட்டர்ல வந்து அதுக்கே வந்துட்டு உட்காந்துட்டுலாம் வந்தாருங்க கிரவுண்ட்ல. சாரி, ஒரு மேட்ச் ஆடுறது நடுவுல செட் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்பவும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. பார்த்தா தெரிஞ்சிருக்கும். தெரியல அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க. அது நீ சொல்ற மாதிரி கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் விராட் கோலி அந்த டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அவரும் அவரோட இன்புட்டை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. என்ன அவரோட தாட்ஸ். சரி, அவரு கூட அவர் எங்க அவர் பொறுமையா ஆடினாலே ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ன்றாங்க. அவர் விட்டவங்க வேற யார் பேட்ஸ்மேன்? அவர் தான் ஸ்லோ லாஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் எல்லாம் எந்த வருஷம் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி தெரியுது. மற்றபடி எல்லாம் வந்து ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட். ஏன்னா உனக்கு வந்து போன வருஷம் நல்லா தான் அடிச்சு ஆடினாரு. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து ஃபார்ம்ல இருந்தா மேக்ஸ்வெல் அடிப்பான். இந்த வருஷம் மேக்ஸ்வெல் ஃபார்ம் அவுட். அவர் விட்டினா உனக்கு வேற யார் பேட்ஸ்மேன் சொல்லு? அதனால அவர் கோலி ஆடினாதான். கேம் கிரீன் வேலைக்கு ஆகல. மேக்ஸ்வெல் பேட்டிங்ல வேலைக்கு ஆகல. பட்டிதர் ஓகே எப்பனா ஒரு மேட்ச் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றாரு, அவ்வளவுதான். அதை விட்டு நான் அங்க அனுஜ் டிகே டாப் ஆர்டர்ல கோலி டூப்ளசி அவர் விட்டா அடுத்து தினேஷ் கார்த்திக் ஒரு ஆள் மட்டும் தான் அங்க ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடியது. 2 பேர் தான் டிபெண்ட் பண்ணிருச்சு டீம். டாப்ல விக்கெட் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸ் சாரி கோலி வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணி தான் ஆடணும். இன்னிங்ஸை கொண்டு போய் தான் ஆடணும். ஆனா அது வந்து எங்க புரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான். காலங்காலமா ஐபிஎல் ஆடுறாரு. அவர் தெரியாதா எங்க அடிச்சு ஆடணும் எங்க நிறுத்தி ஆடணும்ட்டு எல்லாம் சொல்றீங்க. நானும் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. வேணாம், காலங்காலமா ஐபிஎல் ஆடுறாரு, அவருக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அவராவும் கப் அடிக்கலாம் பார்த்தா அவராலும் அடிக்க முடியல. சரி, அவருக்கு கப் வாங்கி கொடுப்பாங்கன்னு பாக்குறேன். எனக்கு வந்து கப் அடிச்சு ஐபிஎல் டூப்ளசி வந்துட்டு ஒரு 4 டிராஃபி வின் பண்ண டீம்ல இருந்துட்டு வந்து இன்னொரு டீம் போயிருக்காரு. சரி, டூப்ளசியாவது வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா லாஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைச்சோம். ஈவன் தோ அவங்க வந்துட்டு ஆப்போனன்ட் டீம் தோத்த டீம் வந்துட்டு லீக் மேட்ச்ல அதுவும் தோக்கடிச்சுட்டு அந்த அளவுக்கு டிராஃபி வின் பண்ண அளவுக்கு பண்ணியிருந்தாலும் கூட அந்த டீம் ஃபேன்ஸும் சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஆர்சிபி அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ராஜஸ்தான் ஸ்டேட்டன்ஸ் நல்லா செஞ்சு அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து லக் ஒன்று யாருமே கிடைக்காது. ஆர்ஆர் அதுவும் கண்டினியூஸா தோத்துரு அந்த டீம் லீக் மேட்ச்ல. நீ பாத்துட்டு நினைக்கிறேன். டாப்ல இருந்தானுங்க, சரியா, டாப்ல இருந்தானுங்க, அப்படியே கண்டினியூஸா தோத்துட்டே வந்துட்டே இருந்தானுங்க. ஆர்ஆர் வந்து ஒரு அன்ரேட்டட் டீம் தெரியுமா? ஒரு 3 மேட்ச் தோத்துட்டு மறுபடியும் அவன் இவங்க வந்துட்டு மைண்ட் கேம் ஆடிடணும். அவன் வந்துட்டு இப்பதான் ஒரு 3 டிஃபீட்ல இருந்து வரான். கண்டினியூஸா 3 டிஃபீட்ல தரான். ஓகேவா? நம்ம வந்துட்டு அவன் எப்படி இவங்க யாரு டாஸ் வின் பண்ணாங்க? குவாலிஃபை டூல ஆர்ஆர் தான். ஆர்ஆர் வின் பண்ணி பேட்டிங் ஆட்டாங்க. சாரி, பவுலிங் எடுத்தாங்கல்ல. ஆமா, இவங்க நல்ல ஒரு ஸ்கோர் போட்டுருக்கலாம். பட் ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க அந்த சான்சஸ். அந்த மேட்ச் தான் மேக்ஸ்வெல் ஸ்ட்ரைட்டா தூக்கி அடிச்சான். அஸ்வின் பால் ஃபர்ஸ்ட் பால் ஏறி வந்தாச்சான். எதுக்கு அஸ்வினுக்கும் மேக்ஸ்வெலுக்கும் தான் தெரிஞ்ச விஷயம் தான். காலங்காலமா பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சிஎஸ்கேல அஸ்வின் ஆடினப்போ சரி, மேக்ஸ்வெல் பஞ்சாப்ல ஆடினப்போ சரி, அதுவும் ஜடேஜா வந்துட்டு சொல்லி எடுப்பாரு மேக்ஸ்வெல்ல. பேசாம ஜடேஜா வந்துட்டு அந்த டீம்ல ஆடினா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபில ஃபார்ம் அவுட் ஆயிடுவாரு. ஃபார்ம் அவுட் ஆயிடுவாரா? நான் அப்படி சொல்லிட்டேன். சரி, நீ நல்லா அந்த டீம்ல இருந்து அல்சா ஜோசப் வேற ஒரு டீமுக்கு போறாரு. அவர் எப்படி ஆடுவார் நினைக்கிறேன்? சூப்பரா போடுவாரு, அப்படிதானே சொல்ல வரேன்? இல்லப்பா, அதான் பதில் சொல்லுது. வாட்சன் ஆடினாரு, டிராவிஸ் ஹெட் ஆடினாரு, ஓகேவா? வேற யாரும் ஆடினாங்க இல்ல. அது ஏன் அது எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நீ சொல்ற மாதிரி வாட்சன் ஆடினாரு, ரூபே ஆடினாரு, டிராவிஸ் ஹெட் ஆடினாரு. அவங்க பிளேயர்ஸ வேல்யூ பண்ணலையா? அவங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ லிஸ்ட் பண்ணோம்ல நம்ம, வாட்சன், டிராவிஸ் ஹெட், கேஎல் ராகுல், அந்த பிளேயர்ஸ அந்த டீம் சரியா வேல்யூ பண்ணலையா? அது ரீசெண்டா கூட பார்த்திப் பட்டேல் தானே நினைக்கிறேன். பார்த்திப் பட்டேல் தானே அவரு சொல்லியிருக்காரு. அவங்க வந்துட்டு they focus on only individual players. ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸை மட்டும்தான் அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அது ஒரு ரீசனா இருக்குமா? நீ என்ன நினைக்கிற? நீ சொல்ற இந்த பிளேயர்ஸ்லாம் ஆடிக்காங்க அப்படின்னு சொல்ற. எனக்கு ஒரு ஆன்சர் தெரியல. எனக்கு தெரிஞ்சா சொல்லு.
பாக்குறவங்க அது அப்படி தெரிஞ்சுப்பாங்க. இல்ல. எப்படி சொல்றது, ஆர்சிபி வந்து எதுக்கு விராட் கோலி வந்து வச்சிருக்காங்கன்னா, நான் விராட் கோலின்னு சொல்லல, எஸ்பெஷலி விராட் கோலி மட்டும் தாங்க வச்சிருக்கறனால தாங்க இங்க ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்காங்க. அத சொல்றேன். அதான் விராட் கோலி இல்லைன்னா விராட் ஊத்தி மூடிட்டு கோலிக்கு போக தான் வேண்டியதுதான். ஆர்சிபின்னு ஒன்று சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இதே வந்து விராட் கோலி வந்து வேற ஒரு பிரான்சைஸ் ஆடினார்னா மேபி அந்த எப்படி சொல்றது பெஸ்டா இருந்திருக்கும். அந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது? ஆக்சுவலா வந்து RCB. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சென்னை, மும்பை, ஆர்சிபின்றாங்க. ஆனா வந்து டிராஃபிஸ் படி கணக்கு பார்த்தா சென்னை, மும்பை, கேகேஆர் தான் ஹையஸ்ட். ஆர்சிபி எதுக்குன்னா விராட் கோலியோட ஃபேன் பேஸ்க்கு மட்டும் தான் கரெக்ட். அது ஆர்சிபி. ஒண்ணு, அது கரெக்ட். இப்போ ஆர்சிபின்ற ஒரு டீம் வந்துட்டு சிஎஸ்கே, சென்னை, மும்பை, ஆர்சிபி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான், விராட் கோலி அப்படின்ற ஒரு பிராண்டுக்காக மட்டும் தான் அங்க ஆர்சிபி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அது நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் அதுதான் உண்மை. விராட் கோலி அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரியும். விராட் கோலின்ற ஒரு பிராண்டுக்காக மட்டும் தான் ஆர்சிபின்றது ஒரு அந்த இடத்துல வந்திருக்கு. டிராஃபி வைஸ் பார்த்தேன் அப்படின்னா சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர் எல்லா டீம்ஸுமே வந்துட்டு அவங்க ட்ரை பண்றாங்க, ஒர்க் ஆகுது. பட் ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. 17 வருஷமா கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. மேபி இந்த வருஷம் ஒரு அனலிஸ்ட போட்டு செக் பண்ணி எடுக்கணும். புரியுமாப்ல? நம்ம என்ன போலாமா? ஐயோ, ஒரு வேலை இல்லாம இருக்கிறோம். சும்மா போய் எல்லாம் மிச்சம் சாப்பிடலாம். 2016ல என்ன சொன்னாரு? பீடாக் தான் 2016 வந்து இது RCB analyst. அனலிஸ்ட். ஆனா அப்பதான் ஃபைனல்ஸ் பண்ணாருங்க. கரெக்ட். ஆனா பீடாக் சொல்றது வந்துட்டு 100% உண்மை. ஆமா, கண்டிப்பா. சரி, இந்த வாட்டி ஆனா எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த வாட்டி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தான் ஒருத்தவன், பாடுறா இந்த வாட்டி பாடுறா ஆர்சிபி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, நான் அதை காட்டுறேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த தடவை ஆர்சிபி கண்டிப்பா கப் அடிச்சிடும். நான் அவங்ககிட்ட சொல்றேன், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன், நான் அந்த ஐபிஎல் முடியட்டும் அப்புறம் அவங்ககிட்ட போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம். இதுதான்டா கப்பு எழுதி வச்சுக்கடா. எந்த வருஷம்டா? அடுத்த 2 வருஷமும். 2 வருஷம்னா வருஷத்தை சொல்லு. 2024, 25. சரி, 2 வருஷம் ஆர்சிபி தான் கப் அடிக்குது. கப்பு. சரிடா, பாருன்னா ஒரு வருஷத்துல டிவி அடுத்த வருஷம் தான் டூப்ளஸ் ரிட்டர் ஆயிடும்டா. அதுக்கப்புறம் நீங்க சார்கடி சரிடா இருப்பான் தான்டா கோழி இருந்து தான்டா இருக்கான். சரிடா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சரி ஆர்சிபி வந்துட்டு ஒரு டிஃபரெண்டா இருந்த வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்ல, எப்பயும் பாக்குற மாதிரி அரைச்ச மாவு தான் அரைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாவு புளிச்சே போயிடுச்சு வழக்கம் போல. ரொம்ப கஷ்டமா இருக்கியா? கஷ்டமா தான் இருக்கு. நான் எதுக்கு ஆர்சிபின்னு ஒரு டீம் பாக்குறேன்னா விராட் கோலிக்காக தான் பாக்குறேன். எல்லாருமே அதுக்காக மட்டும் தான் பாக்குறாங்க, மூலிகை மட்டும் தான் பாக்குறாங்க. அவரோட கேரியர் வந்துட்டு ஆர்சிபி ஆரம்பிச்சு ஆர்சிபிலேயே முடிக்கணும் அதான் சொல்லியிருக்காரு. அவரும் கூட சொல்லியிருக்காரு, நான் ஆர்சிபி மட்டும் தான் ஆடும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஆர்சிபி ஆரம்பிச்சு ஆர்சிபிலேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. நினைக்கலாம், அதுதான் நடக்கும். ஆமா, டிராஃபி ஒரு டிராஃபி லாயல்டி மேட்டர்ஸ்ன்ட்டு ஒரு டிராஃபியோட வெளில போவார்னு நினைக்கிறியா? அது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. இட்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் ஆர்சிபி. அது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. நம்ம கையில விகே கையில ஒண்ணும் இல்ல. மேனேஜ்மெண்ட் விகே பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை அவர் கரெக்டா தான் பண்றாரு. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர்ஸ் இருக்கணும். வை கான்கி அவருக்கு தெரியாதா? அவர் சஜஷன் கொடுத்துக்க மாட்டாரா? அவர் ஏன் கொடுத்துக்க மாட்டாரு? அஸ் ஒரு சீனியர் பிளேயரா இல்ல கேக்குறேன், தெரியல. கேப்டன் மட்டும் தான் சஜஷன் கொடுக்கணுமா, இல்ல அவரால் சஜஷன் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்? நீ இன்புட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கொடுத்துருக்கலாம் மேபி வந்து கண்டிப்பா சஜஷன் அப்படி கிடையாது. கண்டிப்பா அவர்கிட்ட சஜஷன் எடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அவங்க சஜஷன் எடுத்துருப்பாங்க. ஆனா லாஸ்ட் இயர் ஆப்ஷன்ல வந்து ஒஸ்டா பண்ணிட்டாங்க. டாம் கரன் எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, லாக்கி ஃபெர்குசன் எடுத்து ஓகே குட். அவரே ஆடல எல்லா மேட்சஸும். அவரே ஆடல. வில் ஜாக்சன் தான் குறைச்சீங்க நீங்க. என்ன பண்றது? அவங்க எப்படி சொல்றது, ஒரு கிரிக்கெட் டைனமிக்ஸ் அவங்களுக்கு புரியல. ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீமா இருக்கும் தெரியுமா? ஃபேப் டு பிளஸி, வில் ஜாக்ஸ், விராட் கோலி, ஓகேவா? மேல 2 ஃபாரினர்ஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. நீ சரி உனக்கு ஒரு ஃபெர்குசன் வேணும் அப்படின்னா 3 முடிஞ்சிச்சு, ஓகேவா? உனக்கு தினேஷ் கார்த்திக் இருக்கும், அவ்வளவுதான். வில் ஜாக்ஸ் பவுலிங் போடுவார். கேம் கிரீன் செட் ஆடல 2 மேட்ச் 2 மேட்ச் ஆடல. நீங்க ஸ்டார்டிங்கே ஸ்வாப் பண்ணி அடிச்சுக்கலாம்ல வில் ஜாக்ஸ். அப்ப கூட மேட்ச் வந்து வில் ஜாக்ஸ் வந்து ஆடினாரு. ஜிடி எதுக்கு ஒரு மேட்ச் போட்டு பிரிச்சாரு எல்லாரும். அது மாதிரி எல்லா மேட்சும் ஆட விட்டுருந்தா அட்லீஸ்ட் எப்படி சொல்றது மேபி வாய்ப்பு இருந்திருக்கும். நீ சொன்னல ஸ்டார்டிங்ல கோலி மட்டும் ஆட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். சுத்த ஃபார்ம் அவுட் மனுஷன் வாஷ் அவுட் வேலைக்கு அவ்வளவு ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கேன், நீங்க 17 வருஷமா திருந்தல, 18 வருஷமா திருந்த மாட்டாங்க அப்படின்றேன். அதான் உண்மை. நம்புறனால அதுதான் உண்மை. ரிட்டென்ஷன் வந்தா தான் தெரியும் நம்மளுக்கு என்ன கதைன்ட்டு. டென்ஷன் என்ன கதை தெரிய போகுது உனக்கு? என்ன சொல்ல போறாங்க புதுசா? எப்பயும் மாதிரி பேட்டர்ஸ் தூக்கி உள்ள போட போறீங்க. பெரிய பெரிய பேட்டர்ஸ் தாங்க உள்ள வச்சிருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த டீம்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க. சோ சிம்பிள், அவ்வளவுதான். ஒன்னும் பெருசா சேஞ்சஸ் நடக்காது.
நீங்க 11 பேருமே கோலி மட்டும் வச்சு நீங்க 10 பேருமே உல்டாவை மாத்தி போட்டா கூட தலக்கு மாத்தி போட்டா கூட ஆர்சிபி அந்த 17 வருஷம் என்ன பண்ண அந்த 17 வருஷம் என்ன பண்ணுச்சோ அதேதான் 18 வருஷம் பண்ணுவாங்க, 19 வருஷம் அதான் பண்ணுவாங்க, 25 வருஷமா அதான் பண்ணுவாங்க. ஸ்டாட்ஸ் அப்படி இருக்கு, நான் சொல்லல, ஸ்டாட்ஸ் அப்படி இருக்கு, அதனால நான் சொல்றேன். கோலியும் அதுக்கேத்த மாதிரி ரன் மட்டும் அடிச்சுட்டே இருப்பாரு. ஒரு ரன் அடிச்சுட்டு ஒரு போயிடுவாரு, அவ்வளவுதான். யாருக்கு தெரியும் கப் இன்கேஸ் ஆர்சிபி கப் அடிச்சுன்னா அது அன்னைக்கே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாரு ஐபிஎல்ல இருந்து. இது வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு டேஞ்சர் என்ன அப்படின்னா 4 ரிட்டன்ஷன்னா அது கொஞ்சம் ஓகே ஓரளவு. ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப் மாதிரி டீம்ஸ்க்கு அது ஓகே. ஏன்னா தள்ளி மற்ற டீம் வந்துட்டு நான் அவங்களோட கோர் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஒரு சில கோர் பிளேயர்ஸ் மிஸ் ஆவாங்க மற்ற டீம்ல இருந்து. அப்போ இவங்க இந்த டீம்ஸ்ல வந்துட்டு அவங்க பிட் பண்ண ட்ரை பண்ணலாம். இஃப் இட் இன் கேஸ் 6 போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இவங்க வந்துட்டு இவங்களே தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கோர் பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அந்த டீம் அவங்க கோர் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. புரியுதா? கண்டிப்பா கோர்ல 6 கண்டிப்பா வந்துடும், அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் அவங்க மற்ற டீம்ல வந்துட்டு டிராஃபி வின் பண்ண டீம்லாம் சக்சஸ்ஃபுல் டீம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துருவாங்க. வெளில இருந்து பிளேயர்ஸை பொறுக்கி போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பிளேயர்ஸ் எடுத்து அவங்க ஸ்ட்ராங் ஆயிடும், அவ்வளவுதான். இந்த மாதிரி டீம்ஸ் ஆர்சிபி, எஸ்ஆர்எச்லாம் பிரச்சனை இல்லை. ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப், ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப், ஓகேவா, லக்னோ கூட பிரச்சனை தான் இருக்கு. அந்த மாதிரி டீம்ஸ்ல வந்துட்டு ரொம்ப அடி வாங்குவாங்க. இஃப் தே கோ வித் 6 ரிட்டன்ஷன்ஸ். நம்மளோட ப்ரெடிக்ஷன் 4 ரிட்டன்ஷன், நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மாதிரி சொல்லியிருக்கோம். இட் இஸ் வெயிட், எப்போ வரும் தெரியல, செப்டம்பர் எண்டுக்குள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈசாலா கப் நம்தே வின் பண்ணுங்க ஆர்சிபி. என்னடா சொல்றேன், அதனால நான் என்னத்த சொல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. விராட் கோலிக்காக தான் கஷ்டமாகுது. அவர் வக்கிச்சுக்கு தெரியாம போயிட்டு அந்த டீம்ல மாட்டிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல ஹி டசன்ட் டிசர்வ் a trophy-யா? அப்படி எல்லாம் கிடையாதுல. இல்ல அச்சரே வேர்ல்ட் கப் இருக்கு, T20 வேர்ல்ட் கப் இருக்கு, சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிருக்காரு. அவர் கேபினெட்ல என்ன இல்ல, இப்ப WTC மட்டும் தான் இல்ல. பட் as a senior player அவரு கொஞ்சம் அவரு லீக் மேட்சஸ்ல, அது எந்த டீமா இருந்தாலும் சரி, ஆப்போனன்ட்ல லீக் மேட்சஸ்ல ஒரு லீக் மேட்ச் வின் பண்ணிட்டு அவர் பண்ண ஒரு சில விஷயம் வந்துட்டு அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பட் ஆனா ஒரு சில பேர் அது அக்ரெஷன்ஸ் சொல்லிட்டு சுத்திட்டு தெரியுறாங்க. இஸ் இட் அக்ரெஷன்? அது அக்ரெஷன் கிடையாது. அவரு பண்ணாரு, ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணாரு. சாண்ட்னருக்கு ஒண்ணு பண்ணுவாரு, சாண்ட்னரை மறைச்சிட்டு இருப்பாரு. ஆனா சாண்ட்னர் கிட்ட பட் சூன் சாண்ட்னர் விக்கெட் எடுத்துருவாரு. சாண்ட்னர் வந்துட்டு இல்ல, அதை கண்டுக்க மாட்டான் பெரிய விஷயமா. அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். கேட்டா அக்ரெஷன், போலீஸ் அக்ரெஷன். அந்த அக்ரெஷன் ஃபார் எவரி ஆக்ஷன் தர் இஸ் an equal and opposite reaction அப்படின்ற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அக்ரெஷன் அப்படின்றத காட்டினீங்களோ அதை அப்படியே திருப்பி செஞ்சிருச்சு உங்களை. குவாலிஃபை 2ல ஆர்ஆர் வச்சு செஞ்சுட்டாங்க. இப்படிதான் எல்லாரும் வாய மூட வச்சுட்டாங்க. அதுதான் ப்ரோ சிஎஸ் ஒரு சீனியர் பிளேயர் நீங்க, சரியா? என்ன அப்புறம் அந்த டீம்ல 2 கோலி இருக்காங்கப்பா, நீங்க ஒரு கோலி தான் அடிச்சுருக்கீங்க. அந்த டீம்ல 2 கோலி ஆடுறாங்க, தெரியும்ல? பவுலிங் கோலி, பவுலிங் கோலி, சிராஜ். விராட் கோலி கஷ்டப்பட்டு ரன் அடிக்கிறானுங்க, இவனுக்கு ஏதோ லட்டு குடுக்குற மாதிரி தூக்கி குத்துறானுங்க. பவுலிங் கோலிக்கும் அக்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அது பேட்டிங் கோலி இருந்தா மட்டும் தான் பவுலிங் கோலி அது வேலை செய்யும். ஆமா, அதெல்லாம் இது வேலை செய்யும். தனியெல்லாம் வேலைக்கு ஆகாது. தனியா வேலை அடிச்சுன்னா நடத்தி விட்டுருவாங்க. அது ஒரு தைரியம் காட்டினாங்க லீக் மேட்சஸ்ல. சிஎஸ்கே உள்ள தள்ளிட்டு அவங்க சேட்டன்ஸ் வந்துட்டு அவங்க நடந்துகிட்டு தான் சொல்றேன். இந்த மாதிரி பண்ணும் போதெல்லாம் நீங்க வந்து டிராஃபி அடிக்கிட்டு வரா போங்கடா, நீங்க டிராஃபிக்கு டிசர்வே கிடையாது. யூ பீப்புள் ஆர் டசன்ட் டிசர்வ் டு வின் டிராஃபி அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க பண்ணது எல்லாமே. கேட்டா 2K குட்டி குஞ்சன்ஸ் வந்துட்டு கோலி ஓகே, கோலி தான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ஒரு சில விஷயம் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. அப்படின்னா அவர் வந்துட்டு கோலி ஆல்வேஸ் ரிமைன் கோலி. என்ன சொல்றாங்க, அக்ரெஷனுக்கு மட்டும் தான்டா கோலினால அக்ரெஷன் தான்டா. இந்த அக்ரெஷன் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியலையே கடைசியில. ஓகே பாப்போம். ஈசாலா கப்பு நடந்த வீடியோ. பை. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். தாத்தா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க, ஆயா பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பண்ணி தோணும்.